இது மண்டே ஈவினிங் எடுத்திருந்த மினி விளாக் தான். வளர்பிறை சஷ்டின்றதுனால வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையிலையும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இங்கேயும் கோலம் போட்டுட்டு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருந்தேன். வெற்றிலை தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதோடைய காம்பு மட்டும் எடுத்துட்டு நம்ம அகல்ல நெய் ஊற்றி திரி போட்டு அது கூட அந்த காம்பும் சேர்த்து விளக்கேற்றணும். ரொம்பவுமே நல்லது முருகப்பெருமானுக்கு. மாதத்துக்கு 2 முறை சஷ்டி விரதம் வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, 2 சஷ்டியுமே நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணலாம். நம்மளுடைய வறுமையில நீங்கி குழந்தை வரம் வேணும்னா கண்டிப்பா இந்த பூஜை பண்ணலாம். காலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானிடம் ஒரு தீபம் ஏற்றி அவருக்கு நெய்வேத்தியமா ஏதாவது வச்சு உங்க விரதத்தை துவங்குங்க. முடிஞ்சா 3 வேளையும் இருக்க முடிஞ்சா இருங்க. அப்படி இல்லை ஒரு வேளை தான் இருக்க முடியும்னா தாராளமா இருந்து அவருக்கு மாலையில வெற்றிலை தீபம் ஏற்றி அதோட நெய்வேத்தியமா பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள் போட்டு வச்சிருந்தேன். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழமும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணா இன்னுமே நல்லது. நல்லபடியா சஷ்டி விரதம் பூஜை பண்ணியிருந்தேன்.